இன்னைக்கு வீடியோல ஜோசா 2024 ஓட கவுன்சிலிங் ஃபுல் ப்ராசஸ் என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஜோசா கவுன்சிலிங்கில் என்னென்ன ப்ராசஸ்லாம் இருக்கும், என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நான் வந்து அப்லோட் பண்ணணும், ஸோ என்ன மாதிரி நான் பண்ணுனா நான் நினச்ச காலேஜில் சீட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து வாங்க பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க பிடிஎஃப் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்ஸ் ஆஃப் ஜோசா 2024. ஸோ எந்தெந்த நாளில் எந்தெந்த விஷயம் நடக்குது, ஸோ என்னென்ன ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்ட்டு ஓவராலாக எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் எங்கே டவுன்லோட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜோசா அஃபிஷியல் வெப்சைட் போயிட்டு மேலே ஷெடியூல்னு சொல்லிட்டு மெனு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து காமிக்கும். நீங்கள் அங்கே வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நான் இதை பார்த்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை. நான் ஃபஸ்ட்டு என்னன்னு சொல்லிட்டு ஓவராலாக சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் நடக்கும். ஓகேவா? ஸோ கேண்டிடேட்டோட ரிஜிஸ்ட்ரேஷன் நடக்கும். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் சாய்ஸ் ஃபில்லிங் ஓப்பன் ஆகும். சாய்ஸ் ஃபில்லிங் ஓப்பன் ஆகும், நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணுவீங்க. உங்களுக்கு என்னென்ன வேணும் அதாவது உங்களுக்கு என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு ஃபில் பண்ணுவீங்க. ஃபில் பண்ணதுக்கப்புறம் 2 மார்க் அலோகேஷன் ரவுண்ட் நடக்கும். ஸோ மார்க் அலோகேஷன் ரவுண்ட் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் மார்க் அலோகேஷன் ரவுண்டுன்னு சொல்லியிருக்கும். ஸோ இந்த மார்க் அலோகேஷன் ரவுண்ட் 2 ரவுண்ட் நடக்கும். ஸோ இது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ பேஸ்ட் ஆன் யுவர் சாய்ஸ் ஃபில்லிங் உங்களுக்கு இந்தந்த காலேஜ்லாம் கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதான் நீங்கள் ஃபில் பண்ண ஒரு காலேஜையும் எடுத்துகிட்டு உங்கள் ரேங்கையும் கம்பேர் பண்ணி ஸோ இந்தந்த காலேஜ்லாம் கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ப்ரிவ்யூ மாதிரி காமிக்கும். ஸோ இதுவே வந்து 2 ரவுண்டாக நடக்கும். ஸோ நீங்கள் ஃபில் பண்ண சாய்ஸ் வந்து மாற்றணும் அப்படின்னா மாற்றிக்கலாம். ஸோ அதெல்லாம் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஓவராலாக நான் ஃபஸ்ட் என்னென்னு சொல்லிடுறேன். ஸோ 2 மார்க் அலோகேஷன் ரவுண்ட் நடக்கும். ஸோ 2 மார்க் அலோகேஷன் ரவுண்ட் நடந்ததுக்கப்புறம் இதுக்கப்புறம் தான் சீட் அலோகேஷன் ரவுண்டுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 5 ரவுண்ட்ஸ் கிட்ட நடக்கும். ஸோ இந்த 5 ரவுண்ட்ஸுமே நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணணும். அப்போ தான் வந்து நீங்கள் போக நினச்ச உங்களோட காலேஜ் சீட் வந்து கிடைக்கும். நீங்கள் இதில் ஏதாவது சின்ன மிஸ்டேக் பண்ணிங்கன்னா ஸோ நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்க ரவுண்டில் வந்து அப்படியே வந்து உங்களை எக்ஸீட் பண்ணிடும். ஓகேவா? ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ கேர்ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இதுதான் ஸோ பேசிக்காக இந்த சீட் அலோகேஷன் ரவுண்டு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுவே 5 ரவுண்ட் நடக்கும். ஸோ அதை தான் உங்களுக்கு இந்த சார்ட்டில் டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதில் ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ ஜேஇ அட்வான்ஸ்டு ரிசல்ட் வந்த மறுநாள் வந்து உங்களுக்கு வந்து ஜூன் 10, 2024 அன்றைக்கி கேண்டிடேட் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் என்டிஏ வெப்சைட்டில் நீங்கள் ஆல்ரெடி ஜேஇ மெயின்ஸ்க்கு கொடுத்துருப்பீங்க தெரியுமா, அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு நீங்கள் அப்படியே இதுக்கு கொடுத்துக்கலாம். இது கொடுத்ததுக்கப்புறம் உங்கள்கிட்ட 12th மார்க் ஷீட் வந்து கேட்கும். ஸோ 12th மார்க் ஷீட் கொடுத்ததுக்கப்புறம் சாய்ஸ் ஃபில்லிங் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒன் டைம் நீங்கள் வந்து இந்த சார்ட்டை பாருங்கள், உங்களுக்கு புரியும். அதாவது இந்த வீடியோ பார்த்துட்டு ஒன் டைம் நீங்கள் இந்த சார்ட்டை போய் பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஸோ இதை டவுன்லோட் பண்ணுறது அந்த ஜோசா வெப்சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆர்கிடெக்சர் சம்மந்தமாக படிக்கணும்னு நினைக்கிறவங்க இன்னொரு ஃபார்ம் ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு 5 days, ஜூன் 10th ஆரம்பிக்கிற 15th வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் டைம் கிடையாதா அப்படின்னு நீங்கள் யோசிக்க தேவையில்லை. அதுக்கப்புறமா டைம் இருக்குது. வாங்க டீட்டெயிலாம் சொல்கிறேன், அப்போ தான் வந்து கரெக்டாக புரியும். ஸோ 15 ஜூன் பார்த்தீங்கன்னா மார்க் அலோகேஷன் வந்து உங்களுக்கு வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ மார்க் அலோகேஷன் நான் சொன்ன மாதிரியே பேஸ்ட் ஆன் யுவர் சாய்ஸ் ஃபில்லிங் இந்த காலேஜ் கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு சின்ன ப்ரிவ்யூ மாதிரி காமிக்கும். ஸோ இதுவே 2 ரவுண்டாக நடக்கும். ஓகேவா? இதுவே 2 ரவுண்டாக நடக்கும். ஸோ இது வந்து 15ஆம் தேதி ஒரு மார்க் அலோகேஷன் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுவாங்க. ஸோ அது இல்லைனா 17ஆம் தேதி ஒரு மார்க் அலோகேஷன் வந்து உங்களுக்கு வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த மார்க் அலோகேஷன் மார்க் ஷீட் அலோகேஷன் 1, மார்க் ஷீட் அலோகேஷன் 2 இந்த 2 இது வந்து மார்க் ஷீட் அலோகேஷன் தான். ஸோ நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து இங்கே உங்களுக்கு எது வேணும் என்ன வேணாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து சாய்ஸ் வந்து மாற்றிக்கலாம். ஸோ இந்த இதில் மட்டும்தான் மாற்ற முடியும். அதுக்கப்புறம் போகிறதுல எதுலையுமே மாற்ற முடியாது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கே வந்து நீங்கள் என்ன வேணுமோ நீங்கள் வந்து இந்த ரவுண்ட் 1 அண்ட் ரவுண்ட் 2ல் நீங்கள் வந்து ஃபுல்லாகவே மாற்றிக்கலாம். அப்புறம் Tuesday 18 ஜூன் வரைக்கும் ஈவினிங் 5 மணி வரைக்கும் நீங்கள் வந்து என்ன மாற்றணும், இல்லை எனக்கு இந்த சாய்ஸ் பிடிக்கல, நான் வந்து வேறு மாற்றுறேன், இல்லை நான் வேறு காலேஜ் நான் ஐடியா இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா இந்த டேட்குள்ளே நீங்கள் முடிச்சிடணும். இதுக்கப்புறம் உங்களால் மாற்ற முடியாது. ஸோ அதுதான் அங்கே போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்கள் டேட்டா வெரிஃபிகேஷன் அதெல்லாம் வந்து நடக்கும். ஸோ ஒன்ஸ் இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 20 ஜூன் 2024 அன்னைக்கு சீட் அலோகேஷன் ரவுண்ட் 1 வந்து ஸ்டார்ட் ஆகிரும். ஓகேவா? சீட் அலோகேஷன் ரவுண்ட் 1 ஸ்டார்ட் ஆகிரும். ஸோ இது வந்து ரொம்பவே முக்கியமானது. இதுக்கப்புறம் வரப்போகிற ரவுண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியமான ரவுண்ட்ஸு. நீங்கள் எங்கேயுமே மாற்ற முடியாது. நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் பண்ணணும். நீங்கள் ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணுறீங்க இல்லை எதுவும் ப்ராப்பராக பண்ணலன்னா அந்த ரவுண்டை விட்டு நீங்கள் வெளியே போயிடுவீங்க.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 20 ஜூன் வந்து ஆரம்பிக்கும். ஸோ 20 ஜூன் டு 25 ஜூன் ஈவினிங் வரைக்கும் உங்களுக்கு வந்து டைம் இருக்கும். ஃபஸ்ட்டு நான் முக்கியமாக சொல்கிற விஷயம் என்னென்னா, உங்களுக்கு ஒரு சீட் கிடைக்கி, அது உங்களுக்கு பிடிக்கலையோ நீங்கள் வந்து உங்கள் சீட் கிடைச்சோடனே ஃபஸ்ட்டு அதை அக்செப்ட் பண்ணணும். அக்செப்ட் பண்ணலை அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக் தான் நிறைய பேர் பண்ணுவாங்க. அக்செப்ட் பண்ணலை அப்படின்னா இது வந்து அப்படியே வந்து எக்ஸிட் பண்ணி விட்ருவாங்களே. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் திரும்ப கண்டினியூலாம் இடையில வந்து பண்ண முடியாது. ஸோ இங்கே என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஆன்லைன் ரிப்போர்ட்டிங் ஃபீஸ் பேமெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ எதனால நான் சொல்கிறேன்னா, ஃபஸ்ட் நீங்கள் அக்செப்ட் பண்ணணும்னு சொன்ன தெரியுமா, அதை அக்செப்ட் பண்ணுறது எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட் வந்து ஃபீஸ் பேமெண்ட் பண்ணணும். 35,000 கிட்ட கட்டுற மாதிரி இருக்கும். ஃபீஸ் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும். டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் இன்கேஸ் எதுவும் பிரச்சனை இல்லை வந்து எதுவும் நேம் தப்பாக இருக்குது, இந்த மாதிரி எதுவும் கொரீஸ் இருந்ததுன்னா உங்கள் மெயிலுக்கு வந்து அந்த விஷயத்த சென்ட் பண்ணுவாங்க. ஸோ இது தப்பாக இருக்குது, இல்லை இது மேட்ச் ஆகலை, ஏதாவது ஒன்று சென்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அதிலே வந்து என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதை சரி பண்ணிவிட்டு நீங்கள் அதில் திரும்ப ரிப்ளை மெயில் போட்டால் உங்களோட டாக்குமெண்ட்டை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அதுதான் இங்கே போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஜூன் 24 பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு ரவுண்டுக்கும் இந்த சீட் அலோகேஷன் ஒரு ரவுண்டுக்கும் ஃபீஸ் பேமெண்ட்டோட டெட்லைன் இருக்கும். ஸோ அந்த டெட்லைனுக்குள்ளே கெட்டலை அப்படின்னாலுமே நீங்கள் வந்து எக்ஸிட் ஆயிருவீங்க, வெளியே போயிடுவீங்க. ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், லாஸ்ட் டேட் வந்து ஃபஸ்ட் ரவுண்டோட லாஸ்ட் டேட் வந்து 24 ஜூன் இருக்குது. ஸோ 24 ஜூன் 5 மணி ஈவினிங்குள்ளே நீங்கள் வந்து லாஸ்ட் பேமெண்ட்டை கட்டி முடிச்சிருக்கணும். ஓகேவா? ஸோ அதுக்கு கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா எனி பேமெண்ட் இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. ஸோ அது என்னென்னா, பேமெண்ட் கட்டிட்டீங்க, ஆனால் வந்து சம் இஷ்யூஸால் பேமெண்ட் வந்து அவங்களுக்கு போய் சேரலை, இந்த மாதிரி இஷ்யூ எதுவும் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா 2 days கிட்ட டைம் கிடைக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா 2 days உங்களுக்கு அதை தான் அங்கே போட்டிருக்காங்க. 25 ஜூன் அண்ட் 26 ஜூன் வரைக்கும் டைம் கிடைக்கும். ஸோ இதுக்குள்ளே நீங்கள் அந்த இஷ்யூ வந்து சரி பண்ணியிருக்கணும். சரி பண்ணலை அப்படின்னா எக்ஸிட் ஆயிடுவீங்க. ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் ஓகே, பேமெண்ட்லாம் கெட்ட சீட் எப்படி லாக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதிலே வந்து 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃப்ரீஸ், ஃப்ளோட், அப்போ ஸ்லைடு அப்படின்னு சொல்லிட்டு 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த 3 ஆப்ஷன்ஸ் வச்சு தான் நீங்கள் வந்து சீட்டை வந்து லாக் பண்ண முடியும். ஸோ ஃப்ரீஸ்னால் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எனக்கு இப்போ கிடச்சிருக்க சீட் ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே உங்களுக்கு ஒரு சீட் கிடச்சிருக்கு, எனக்கு அந்த சீட்டே ஓகே அப்படின்னா நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து எனக்கு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சாட்டிஸ்ஃபையாக இருந்ததுன்னா நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ளோட் அப்படின்னா, அப்படி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ எனக்கு கிடச்சிருக்க சீட் ஓகே, ஸோ இதை விட நல்ல காலேஜ் எதுவும் எனக்கு பெட்டர் ஆப்ஷன்ஸ் எதுவும் வந்ததுன்னா எனக்கு அந்த சீட் கொடுங்க அப்படின்னு கேட்குறது தான் ஃப்ளோட் ஆப்ஷனு. ஸோ ஸ்லைடு ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரே காலேஜில் நீங்கள் வேறு டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணியிருப்பீங்க. அதே காலேஜில் வேறு எதுவும் பெட்டரான ப்ரோக்ராம் இருக்கா, அப்படி இருந்ததுன்னா அந்த சீட் எனக்கு தாங்க அப்படின்னு கேட்குறது தான் வந்து ஸ்லைடு. ஸோ மேக்ஸிமம் வந்து நீங்கள் வந்து ஃப்ளோட் அண்ட் ஸ்லைடை யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃப்ரீஸ் யூஸ் பண்ணுங்கன்னா ஃப்ளோட் அண்ட் ஸ்லைடை யூஸ் பண்ணுங்கள். அதுவே உங்களுக்கு வந்து கரெக்டாக நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணதில் உங்களுக்கு கரெக்டான காலேஜ் கிடைக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. சீட் கிடைச்சவங்க இதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ சீட் கிடைக்காதவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த கவலையும் பட தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நெக்ஸ்ட் ரவுண்ட் போயிடுவீங்க. ஸோ சீட் கிடைக்காதவங்க எந்த இதுக்கும் கவலைப்பட தேவையில்லை. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நெக்ஸ்ட் ரவுண்ட் போகையில் ஒவ்வொருத்தங்களோட சாய்ஸ் வந்து மாறும். அப்படிங்கிற உங்களுக்கு சீட் கிடைக்க நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ரவுண்டில் எனக்கு சீட் கிடைக்கல, அவ்வளோதான் போயிடும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எதுவும் நினைக்க வேணாம். ஸோ ஜூன் 27, 2024 அன்னைக்கு வந்து சீட் அலோகேஷன் ரவுண்ட் 2 ஆரம்பிக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஆன்லைன் ரிப்போர்ட்டிங், திரும்பியும் ஃபீஸ் பேமெண்ட், டாக்குமெண்ட் அப்லோட் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ரவுண்ட்லேயே உங்களுக்கு சீட் கிடச்சி பேமெண்ட் பண்ணி டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணவங்க எதுவும் பண்ண தேவையில்லை. ஸோ செகண்ட் ரவுண்டில் சீட் புதுசாக கிடச்சிருக்கும் தெரியுமா, அவங்க வந்து நான் சொன்ன அதே ப்ராசஸ், ஃபஸ்ட்டு வந்து சீட் அக்செப்ட் பண்ணுங்கள், ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுங்கள், டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுங்கள், மெயிலை செக் பண்ணிக்கோங்க, எதுவும் கொரீஸ் இருந்தால் வந்தால் அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் லாஸ்ட் டேட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜூலை 1 இருக்கும். ஸோ ஜூலை 1க்குள்ளே செகண்ட் ரவுண்டு நீங்கள் புதுசாக சீட் கிடச்சிதுன்னா உங்கள் பேமெண்ட்டை வந்து கட்டி முடிச்சிடணும். ஓகேவா? நீங்கள் கட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எதுவும் இஷ்யூ அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்கு உங்களுக்கு 2 நாள் டைம் இருக்கும். அதாவது நீங்கள் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் எதுவும் இஷ்யூ இருக்குது அப்படின்னா உங்களுக்கு 2 நாள் டைம் இருக்கும். நீங்கள் அதில் வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அதை பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா வெளியே போயிடுவீங்க. அதை கவனமாக வச்சுக்கோங்க. ஸோ இந்த ரவுண்ட் 2ல் எக்ஸ்ட்ரா ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ வித்ட்ரா ஆஃப் த சீட், ஸோ எக்ஸிட் ஃப்ரம் சீட் அலோகேஷன் ப்ராசஸ். ஸோ மேக்ஸிமம் யாரும் பண்ண மாட்டாங்க. ஸோ இது பேசிக்காக என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இல்லை எனக்கு வேணாம், எனக்கு வேறு நல்ல காலேஜில் கிடச்சிட்டுன்னு நீங்கள் வந்து இந்த செகண்ட் ரவுண்ட்லேயே வித்ட்ரா பண்ணிவிட்டு வெளியே போகிற மாதிரி. ஸோ பேசிக்காக சொன்னால் நீங்கள் எக்ஸிட் ஆகி போகிற மாதிரி. ஸோ எனக்கு இந்த கவுன்சிலிங் விட்டு நீங்கள் வெளியே போகிற மாதிரி தான். ஸோ நான் வித்ட்ரா பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் உங்களுக்கு வந்து வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் 28 ஜூன் அன்னைக்கு, 28 ஜூன் டு
ஜூலை 3 வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கும். ஸோ இந்த டைமுக்குள்ளே நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணுறதா பண்ணணும். ஸோ இந்த வித்ட்ரா எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் கூகுளில் போய்ட்டு ஜோசா பிஸ்னஸ் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா ஒரு பேஜ் காமிக்கும். ஸோ அந்த பேஜில் உள்ள போனீங்கன்னா ஃபார்ம்ஸ் வரும். ஸோ அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி நீங்கள் அவங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பண்ணிங்கனால நீங்கள் வித்ட்ரா பண்ணி ஆட்டோமேட்டிக்காக வந்து வித்ட்ரா ஆயிரும். சீட் அலோகேஷன் ரவுண்ட் 2 முடிஞ்சதுக்கப்புறம் சீட் அலோகேஷன் ரவுண்ட் 3 ஆரம்பிக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 3 எப்போ ஆரம்பிக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 4 ஜூலை 2024 வந்து சீட் அலோகேஷன் ரவுண்ட் 3 ஆரம்பிக்கும். நான் சொன்ன மாதிரி 5 ரவுண்ட்ஸ் இருக்குது. இப்போ வந்து 3rd ரவுண்டில் நம்ம இருக்கோம். ஓகேவா? இங்கேயும் அப்படி தான் புதுசாக சீட் கிடச்சவங்க ஃபீஸ் பேமெண்ட் பண்ணி டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணி நான் சொன்ன ப்ராசஸை வரிசையாக பண்ணணும். முக்கியமாக புதுசாக சீட் கிடச்சவங்க பேமெண்ட் டெட்லைன் எப்போன்னு சொல்லி பார்த்துட்டு அந்த டெட்லைனுக்குள்ளே வந்து பேமெண்ட் பண்ணிடணும். ஸோ இதுதான் வந்து மெயினான விஷயம். அதுக்கப்புறம் எதுவும் இஷ்யூ அப்படின்னா உங்களுக்கு இந்த தேர்ட் ரவுண்ட்லேருந்து ஒரு நாள் தான் டைம் இருக்கும். ஸோ மறுநாள் உங்களுக்கு ஒரு டைம் இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் வந்து சரி பண்ணிக்கணும். ஸோ இதுலேயுமே உங்களுக்கு வித்ட்ரா ஆப்ஷன் உண்டு. ஸோ இந்த 3rd ரவுண்டில் எனக்கு வந்து நான் வித்ட்ரா பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் எதுவும் நினச்சிங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஜோசாவோட பிஸ்னஸ் ரூல்ஸ் அந்த வெப்சைட் போயிட்டு நீங்கள் அங்கே ஃபார்ம் எடுத்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணி நீங்கள் அவங்க அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜூலை 10, 2024 வந்து சீட் அலோகேஷன் ரவுண்ட் 4 நடக்கும். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதே விஷயம் தான். எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ஃபீஸ் பேமெண்ட் இருக்கும். அது எதுக்காக இருக்குன்னா, அப்போது சில பேருக்கு வந்து இந்த 3 ரவுண்ட்லேயுமே கிடச்சிருக்காது சீட்டு. ஆனால் 4th ரவுண்டில் அவங்களுக்கு சீட் கிடச்சிருக்கும். அப்படிங்கிற அவங்க வந்து ஃபீஸ் கட்டணும்ல. ஸோ அவங்க ஃபீஸ் கட்டணும், டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும், அப்புறம் வந்து எதுவும் கொரீஸ் இருந்தால் அதை வந்து இமெயில் செக் பண்ணி அதை வந்து சரி பண்ணிக்கணும். ஸோ இங்கேயுமே வந்து லாஸ்ட் டேட் சொல்லி பார்த்தீங்கன்னா 15 ஜூலை 2024 தான் வந்து லாஸ்ட் டேட்டு. ஓகேவா? ஸோ எதுவும் இஷ்யூ இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் எக்ஸ்ட்ரா ஒரு நாள் உங்களுக்கு 15ஆம் தேதி வந்து உங்களுக்கு லாஸ்ட் டெட்லைன் முடியுதா, நீங்கள் கெட்டி எதுவும் இஷ்யூ அப்படின்னா 16ஆம் தேதி வந்து உங்களுக்கு ஒரு நாள் டைம் இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் வந்து அதுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறதோ இல்லை வந்து அதை ரெக்டிஃபை பண்ணுறதோ நீங்கள் பண்ணணும். ஸோ இங்கே வந்து வித்ட்ரா ஆப்ஷன் இருக்கும். ஸோ இங்கே விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 4th ரவுண்டில் வந்து நீங்கள் வித்ட்ரா பண்ணணுன்னா பண்ணலாம். இல்லைனா வந்து இதுக்கப்புறம் வரக்கூடிய 5th ரவுண்டில் நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ண முடியாது. NIT, IIIT, CFT இவங்க யாருக்கும் வந்து கிடையாது. ஓகேவா? ஐஐடிஸ் மட்டும் வந்து 4வது ரவுண்டில் வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு கடைசி சான்ஸ் வந்து 4வது ரவுண்டு தான். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் 5வது ரவுண்டு பார்த்தீங்க அப்படின்னா 17 ஜூலை வந்து சீட் அலோகேஷன் ரவுண்ட் 5 வந்து வரும். இதுதான் ஃபைனல் ரவுண்டு. ஐஐடிஸோட ஃபைனல் ரவுண்டு இதுதான். ஸோ இதுக்கப்புறம் வந்து நீங்கள் எக்ஸிட் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க, இல்லை ஃப்ளோட்டு ஃப்ரீஸ்ன்னு சொல்லி நான் மாற்றணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா எதுவும்லாம் பண்ண முடியாது. ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு ரவுண்டே கிடையாது. ஸோ இதோட உங்களுக்கு வந்து ரவுண்ட் முடியும். எங்கெங்கே ஸோ இந்த ரவுண்டு வந்துட்டாலே உங்களுக்கு வந்து உங்களுக்கு எங்கே ஐஐடியில் எங்கே வந்து சீட் கிடச்சிருக்கு அப்படிங்கிற அட்மிஷன் டீட்டெயில் கொண்டு வந்துடும். ஸோ நீங்கள் ஐஐடி சூஸ் பண்ணியிருந்தீங்க, இல்லை ஐஐடி சீட் கிடச்சிருந்ததுன்னா உங்களுக்கு அட்மிஷன் அதாவது எப்போ அட்மிஷன் போடணும் அப்படிங்கிற கொண்டு உங்களுக்கு வந்து ரிப்போர்ட் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த லாஸ்ட் ரவுண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு இந்த 4 ரவுண்ட்லேயும் கிடைக்காம 5வது ரவுண்டில் கிடச்சிருக்கும் பார்த்தீங்களா, அவங்களுமே ஃபீஸ் பேமெண்ட் பண்ணணும். நான் சொன்ன மாதிரி ஃபீஸ் பேமெண்ட் பண்ணணும், டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும், அப்புறம் வந்து எதுவும் இஷ்யூனா அது இமெயிலில் செக் பண்ணி அதை வந்து சரி பண்ணிக்கணும். ஸோ இதே மாதிரி இங்கேயும் வந்து லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. 22 ஜூலை 2024 வந்து லாஸ்ட் டேட் ஃபீஸ் பேமெண்ட்டுக்கு. ஸோ இதுக்குமே ஒரு நாள் எக்ஸ்ட்ரா வந்து இருக்கும். ஒரு நாள் எக்ஸ்ட்ரா வந்து எதுவும் இஷ்யூ இருந்தால் சரி பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு நாள் வந்து கொடுப்பாங்க. நீங்கள் அந்த இதில் வந்து சரி பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து ஒன்லி ஃபார் ஐஐடிஸ். ஸோ NIT, IIIT, CFT இவங்க எல்லாத்துக்கும் வந்து இது முடிஞ்சு 1 வீக் அப்புறம் வந்து CSAPல வந்து உங்களுக்கு கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஐஐடியோட அட்மிஷன் வந்து முடிஞ்சிடும். ஓகேவா? இதோட ஐஐடி வந்து ஃபுல்லாக வந்து முடிஞ்சிடும். அட்மிஷன் உங்களுக்கு ரிப்போர்ட் எல்லாமே வந்துடும். ஆனால் NITல, IIITல, CF இங்கெல்லாம் வந்து அட்மிஷன் வேணும். இப்போ உங்களுக்கு ஒரு சீட் கிடச்சிருக்கும் அங்கெல்லாம். ஓகேவா? ஸோ இவங்க வந்து எனக்கு இந்த அட்மிஷன் இந்த சீட் வந்து நான் வேணும், இதை நான் அக்செப்ட் பண்ணுறேன், எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பார்ஷியல் அட்மிஷன் ஃபீ அப்படின்னு சொல்லிட்டு 45,000 வந்து கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த பார்ஷியல் அட்மிஷன் ஃபீ வந்து கட்டணும். 45,000 கட்டிட்டு இதுக்கப்புறம் 1 வீக் அப்புறம் CSAPல நடக்கிற கவுன்சிலிங்கில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் இங்கேயே பே பண்ணிட்டேனே 35,000 வந்து சீட் அக்செப்டன்ஸ் ஃபீஸ் வந்து நான் 35,000ம் பார்ஷியல் அட்மிஷன் ஃபீஸ் வந்து நான் 45,000 வந்து நான் வந்து கட்டிட்டேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்கேஸ் நீங்கள் கையில் வச்சுருக்க சீட்டை விட பெட்டரான சீட் எதுவும் கிடச்சிது அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணுங்கள். உங்களோட அந்த 35,000 அண்ட் ப்ளஸ் அந்த 45,000 இது ரெண்டும் வந்து நேராக வந்து அங்கே போய் கன்வெர்ட் ஆயிரும். ஸோ இங்கேருந்து அங்கே வந்து கன்வெர்ட் ஆயிரும். ஸோ அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஓகேவா? இதெல்லாம் தான் ஜோசா 2024 கவுன்சிலிங் ப்ராசஸ். ஸோ இப்படி தான் வந்து நடக்கும். இந்தந்த விஷயம் நான் சொன்ன மாதிரி தான் விஷயம் எல்லாமே எக்ஸாக்டாக அடுத்தடுத்து நடக்கும். ஸோ இந்த சார்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் வந்து ஜோசா வெப்சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு காலேஜ் லெவல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.